தடையை மீறி ரஷ்ய எண்ணெய் ட்ரம்பை மண்டியிட வைத்த இந்தியா. ட்ரம்ப் கொடுத்த வார்னிங், இந்தியா கொடுத்த பதிலடி. பிப்ரவரி 2026 இந்தியா இறக்குமதி செய்த மொத்த கச்சா எண்ணெயில் ரஷ்யாவின் பங்குதான் மிக அதிகம். சவுதி அரேபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி ரஷ்யா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகள் வழங்கும் விலையை விட ரஷ்யா வழங்கும் எண்ணெய் விலை குறைவாக இருப்பது இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார சாதகமாக உள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை ஓரளவுக்கு நிலைநிறுத்தவும் இது உதவுகிறது. அமெரிக்கா பல்வேறு காலகட்டங்களில் தடைகளை அறிவித்தாலும் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை முன்னிறுத்தி ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்கிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பும் உலக அரசியல் நகர்வுகளும் இன்று ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளன. 2023 ஆண்டிற்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து வெறும் 2 முதல் 3% மட்டுமே கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த இந்தியா உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிந்தைய சூழலை மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளது. மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து டாலர் பரிவர்த்தனைகளை முடக்கிய நிலையிலும் இந்தியா தனது தேசிய நலனை முன்னிறுத்தி ரஷ்யாவிடமிருந்து 40% எரிபொருளை வாங்க தொடங்கியது. இந்திய வரலாற்றிலேயே மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி மற்றுமொரு நாட்டிடம் இவ்வளவு பெரிய அளவில் கொள்முதல் செய்வது இதுவே முதன்முறை என்பதோடு சர்வதேச சந்தை விலையை விட குறைவான விலையிலும் இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் செய்ததும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையாகும். ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் நேரடியாக வாங்க மறுத்தாலும் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட அதே ரஷ்ய எண்ணெய் பொருட்களை இந்திய தயாரிப்புகளாக பெற்றுக்கொண்டது உலக வணிக சுழற்சியை சீராக வைக்க உதவியது. இது ஒரு தற்காலிகமான போர்ச்சூழலால் உருவான வாய்ப்பு என்றாலும் அதை சமயோஜிதமாக பயன்படுத்திக் கொண்டது மோடி அரசின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். இதன் தொடர்ச்சியாகவே ஐரோப்பிய யூனியனுடனான சமீபத்திய உடன்படிக்கைகளும் வேகமெடுத்துள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை டாலர் பயன்பாடு இல்லாமல் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதை விரும்பாது என்பதால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கவும் ஆசியாவில் ரஷ்ய கூட்டுடன் இந்தியா எழுவதை தடுக்கவும் அமெரிக்கா முயற்சிப்பது இயல்பே. ரஷ்யாவிடம் வாங்காதே, என்னிடமே வாங்கு என்ற அமெரிக்காவின் தற்போதைய அணுகுமுறை ஒரு வணிக போட்டியின் அங்கமே தவிர வேறு அல்ல. வரும் காலத்தில் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே சுமூகமான நிலை ஏற்படும் போது ரஷ்யா மலிவு விலையில் எண்ணெய் வழங்க முன்வராது என்பதும் அப்போது இந்தியா மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்து இருக்கும் என்பதும் ஒரு எளிய பொருளாதார சூத்திரமாகும். அமெரிக்காவில் இந்தியாவை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலம் அழுத்தங்களை கொடுக்க முயலும். 30 நாள் அவகாசம் போன்ற அறிவிப்புகள் உலக சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா சொல்லும் சமாதானங்களே தவிர உண்மையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் வர்த்தக வலிமையை அவர்களால் புறக்கணிக்க முடியாது. இத்தகைய இக்கட்டான சூழலிலும் இந்தியாவின் சர்வதேச வர்த்தக நிலை இன்று உச்சத்தில் உள்ளது. துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேச நலனை தாண்டி இந்த சாதனைகளை ஒரு பலவீனமாக சித்தரிக்க முயல்வது வருத்தத்திற்கு உரியது. ஆனால் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியா இன்று ஆசிய பெருநிலத்தில் ஒரு அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாகவும் வர்த்தக சக்கரவர்த்தியாகவும் உருவெடுத்து வருவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.